40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம அற்புதமான ஆச்சரியமான பாடத்தை வேதாகமத்திலிருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம அப்படி ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். சகோதரரே, இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு அற்புதத்தின் ஆச்சரியத்தை நாம் பார்க்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு வேதாகமத்தில் தேவனால் வாய் திறக்கப்பட்ட அற்புதங்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ரொம்ப நல்ல தலைப்பு சகோதரரே. எத்தனை நிகழ்வுகளை நாம் இந்த அற்புதத்தின் கீழாக நாம் பார்க்க போகிறோம்? 4 அற்புதங்களை குறித்து பார்க்க போகின்றோம். சரி, முதலாவது அந்த அற்புதம் என்ன சகோதரரே? முதலாவது அற்புதம், கழுதையின் வாயை தேவன் திறந்த அற்புதத்தை பார்க்க போகின்றோம். ஏன் தேவன் கழுதையின் வாயை திறந்தார் என்பதை புரிந்து கொள்ள சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வாக்கியம் வரை. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். இந்த வசனத்திலிருந்து பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு சில காரியங்களை உணர்த்துவதற்காக கழுதையின் வாயை தேவன் திறந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இரண்டாவது அற்புதமாக மீனின் வாயை தேவன் திறந்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம். சரி, இதற்கான வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கண்டிப்பா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த வாக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மீனின் வாயை திறந்த போது அது ஒரு வெள்ளிப்பணத்தை கொடுத்ததாக நமக்கு பதிவிருக்கிறது. இந்த வெள்ளிப்பணத்தை வைத்துத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் வரிப்பணம் செலுத்தப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இந்த 2 நிகழ்வையும் உங்களுடைய மனதில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கழுதையின் வாயை திறந்து தேவன் பிலேயாமுக்கு சில காரியங்களை உணர்த்தினார். இரண்டாவது, மீனின் வாயை திறந்து தேவன் சில தேவைகளை சந்திக்கும்படியாக செய்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவது அற்புதம், பெரிய மீனின் வாயை திறந்த அற்புதம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை நேரடியாகவே அந்த நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யோனா தீர்க்கதரிசியை கடலுக்குள்ளாக தூக்கி போடும்போது அவரை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் தன்னுடைய வாயை திறந்து யோனாவை விழுங்கிற்று. பிற்பாடு 3 நாட்களுக்கு பின்பதாக அது கரையிலே கக்கினது என்று வேத வாக்கியத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வு வாசிக்கணும்னா யோனா 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா, சிறிய மீன், பெரிய மீன், கழுதை, இவையெல்லாம் வாயை திறந்து ஆண்டவர் கொடுத்த பணியை செய்தது என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவது, ஒரு மனிதனுடைய வாயை தேவன் திறந்தார். அந்த நிகழ்வும் சுவிசேஷ பகுதியில் இருக்கிறது. அந்த வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வாக்கியங்கள். அங்கே
கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இந்த வாக்கியத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு 2 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, அவனால் சரியாக பேச இயலாது. கொன்னை வாயை உடைய ஒரு மனிதன், திக்கு வாயை உடைய ஒரு மனிதன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். செவியும் கேட்காமல் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து திறக்கப்படுவதாக, உன் வாய் திறக்கப்படுவதாக, உன் செவி திறக்கப்படுவதாக என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தின பிற்பாடு அவன் தன்னுடைய வாயை திறந்து செவ்வையானவைகளை பேசினான் என்று பார்க்க முடிகின்றது. இவ்விதமாக எத்தனை அற்புதம் பார்த்துட்டோம்? 4 அற்புதம் பார்த்துட்டோம். ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? கண்டிப்பா. முதலாவது அற்புதம் எதை பார்த்தோம்? கழுதையின் வாயை ஆண்டவர் திறந்தாருன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. இரண்டாவது அற்புதம் அந்த மீனின் வாயிலிருந்து அந்த சில்வர் காயினை எடுத்து வரி கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. மூன்றாவது அற்புதம் அந்த பெரிய மீனின் வாயில் இருந்து அந்த யோனா கரையில் கக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர். நான்காவது அற்புதம் நானே சொல்றேன். ஒரு மனிதனின் கொன்னை வாயை திறக்கப்படுவதாக என்று சொல்லி தேவன் அவன் வாயை திறந்தார், அவன் செவ்வையாய் பேசினான் என்று பார்க்கின்றோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சகோதரரே. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? மிகவும் முக்கியமான சில பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை நாம் படிக்க போகின்றோம். சரி, முதலாவது விஷயமே எடுத்துக்கலாம். கழுதை தன் வாயை திறந்து பிழையாமின் பிழையை உணர்த்தியது போல நாமும் நம்முடைய வாயை திறந்து நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் தவறு இழைக்கும் போது உணர்த்தக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் பயன்படுத்துறேன், உணர்த்தக்கூடிய நபர்கள். சரி. அநேக நேரத்துல குற்றப்படுத்துவது எளிதாக இருக்கும். இப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னு குற்றப்படுத்துவது எளிதா இருக்கும். ஆனால் உணர்த்தக்கூடிய ஒரு நண்பனை போன்று அன்பு கொண்டு இதை இப்படியாக செய்தால் நலமா இருக்கும், இதை செய்தால் இப்படிப்பட்ட தீமைகளுக்குள்ளாக நாம் சிக்க வேண்டியதா இருக்கும்னு அவர்கள் புரியும்படியாக உணர்த்தக்கூடிய நபர்களாக நம் வாயை திறக்கிறோமா சிந்திக்கணும். இரண்டாவது அற்புதத்தை எடுத்துக்கலாம். மீன் தன் வாயை திறந்து பிறரின் தேவைகளை சந்தித்தது. நாம நம்முடைய வாயை திறக்கும் போது பிறரின் தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஒருவேளை பிறருக்கு ஆறுதல் என்ற தேவை இருக்கலாம். சரி, நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலாக அவர்களின் தேவைகளை சந்திக்குதா? சிலருக்கு தேவையான தகவல்களா இருக்கலாம். நம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு தேவையான தகவல்களை நாம் கொடுக்கின்றோம். சிலருக்கு ஜெப உதவி தேவையாக இருக்கலாம். நாம் நம்முடைய வாயை திறந்து அவர்களின் தேவையான ஜெப உதவியை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? இன்னும் சிலர் நம்ம யாராவது விசாரித்தால் நலமாய் இருக்கும் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு நம் வாயை திறந்து நல்லா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, உடம்புக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கக்கூடிய நபர்களாக, பிறரின் தேவைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? அதுக்கு வாயை திறக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். மூன்றாவது, பெரிய மீன் யோனாவை விழுங்கி காப்பாற்றியது என்று பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாயை திறக்கும் போது பிறரை காப்பாற்ற முயற்சி செய்கிறோமா, காயப்படுத்த முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்போ ஒரு ஆத்மாவை, ஒரு விசுவாசிய, நம்முடைய உறவுகளை எப்பொழுதுமே பிழை செய்திருந்தாலும் அவர்களை எப்படி அவர்களுடைய உயிரை, அவர்களுடைய ரட்சிப்பை, அவர்களுடைய ஆத்மாவை நாம காப்பாற்றலாம், அதற்கு எதுவாக நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா, கொன்னை வாயுடைய மனிதனை ஆண்டவர் அவனுடைய வாயை திறக்கும் போது செவ்வையானவைகளை பேசினான் என்று பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாயை திறந்து செவ்வையானவைகளை, உயிர்ப்பிக்க கூடியவர்களை, உன்னதமானவைகளை பேசுகிறோமா? இல்ல தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள், கிளவி பேச்சுகள் இப்படிலாம் பேசுறோமாங்கிறத சிந்திக்கணும். அதனால எதுக்கு வாயை திறக்கிறோங்கிறதுக்கே வாய் திறக்கப்பட்ட அற்புதம் நமக்கு ஒரு நல்ல பாடம் கொடுக்கிறது என்பதை பார்க்கின்றோம். வாய் திறக்கும் அற்புதம் அப்படின்ற தலைப்பின் கீழாக 4 ஆச்சரியமான நிகழ்வை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொன்னீர்கள். இது ஒவ்வொருவருக்கும்
ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும். எதற்காக வாயை திறக்க வேண்டும்? நாம் வாயை திறக்கும் பொழுது பிறரை காயப்படுத்துகிறோமா? பிறரை காப்பாற்றுகிறோமா? பிறருக்கு உதவியா இருக்கிறோமா? அப்படின்ட்டு சிந்தித்து பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் உதவியாக இருக்கும்ன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? நிச்சயமாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கழுதையின் வாயை திறந்த தேவன், பெரிய மீனின் வாயை திறந்த தேவன், சிறிய மீனின் வாயை திறந்த தேவன், எங்களுடைய வாயை திறக்கும் போதும் பிறரின் குறைவுகளை உணர்த்துவதற்கு, பிறரின் தேவைகளை சந்திப்பதற்கு, பிறரை காப்பாற்றுவதற்கு, செவையானவைகளை பேசுவதற்கு, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்கு, ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசுவதற்கு, உன்னதமான சத்திய வார்த்தைகளை பேசுவதற்கு மட்டும் திறக்க ஆசீர்வதிப்பீராக. இங்கே நடந்த நாங்கள் படித்த 4 அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் நாவிலும், எங்கள் வாயிலும் நிகழ்வதாக ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமேன் நண்பரே. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியானது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.